கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு. ஒரு முறை சபையில் உட்காந்து, சர்ச்சில் உட்காந்து இந்த வசனங்களை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ என் வீட்டில் எங்கள் மனைவிக்கு என்னுடைய மனைவிக்கு அவங்க வயிறு பிரச்சனை உள்ளவங்க. பெரும்பாடு ரொம்ப அதிகமாக போகும். அவங்க நிறைய மருத்துவமனைக்கெலாம் போய் அவங்களுக்கு சரியாகலை. சரி, தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு முறை அதை உட்காந்து ஆண்டவர் ஆலயத்தில் உட்காந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வசனம் என்கிட்ட பேசுனது. அது உயிருள்ள வசனம். எல்லா ஆண்டவருடைய வசனம் உயிருள்ள வசனம் தான். ஆனால் இது அனுபவபூர்வமாக இதை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வேணும்னா, ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, அப்புறமா இதை நான் செலுத்துகிறேன், எனக்கு இந்த நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேண்டும், இப்படி தான் நம்ம வேண்டுவோம். அதில் தான் நம்ம பழகி இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, என் மனைவி 3 வருடங்களாக எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு போனாலும் ஜீரணம் ஆகாது. அது வயிறில் என்னது ஜீரண சக்தி கிடையாது. அவங்க காலையில் பால் அல்லது டீ, அதில் ப்ரெட் இல்லை பன்னு, இது தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் இல்லை 2 3 வருடம் ஆகி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீட்டு வேலைகள் நிறையா இருக்கும். துணி துவைக்கணும், சமைக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் செய்யணும். அதனால் என்ன பண்ண முடியாது, அவங்களால முடியாது. டெய்லி வயிறு வலி வந்துடும், கடந்து உழுந்து பிறலுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தாங்கவே முடியாது. உடனே தைலம் இருக்குதோ, ஏதாவது தைலம் போட்டு தடைப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் இந்த வலி தாங்கும். இப்படி தொடர்ந்து பாருங்கள் 2 3 வருஷங்க படாத படு, ரொம்ப கஷ்டங்க. மருத்துவமனைக்கு போய் என்ன இல்லை, ஒன்றாகலை. அதுக்கு சில மூலிகைகள்லாம் கூட, இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் கூட எடுத்து நான் சரி வயிற்று வலிக்காக எவ்வளோ செஞ்சுருக்குறோம். ஆனாலும் அது சாம்பார் வச்சு, அது சூப்பு வச்சு கொடுக்குறது, அப்படியே கூட அந்த வலி தேரலை. ஒரு முறை ஆலயத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சங்கீத புஸ்தகத்தில், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்னது. இந்த வசனத்தை படித்தோன்னே அந்த நாளில் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டிருந்தது. நான் என்ன பண்ணேன், உடனே மனைவி கூப்பிட்டு சர்ச்சைக்கு வான்னு சொல்லி, பக்கத்தில் தானே அந்த ஆட்டுக்குட்டியை, ஒரு கிடா ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்துகிட்டு ஏன்னா இதில் அப்போ தான் பார்க்குறேன், இதில் படிக்கிறேன். அப்புறம் 2 பேரும் முழங்கால் படிட்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவர்களின் பொருத்தனைகளை செலுத்தி. அப்போ பொருத்தனைகளை முன்னாடி செலுத்தி நம்ம வேண்டுவோம். இதுக்கு முன்னாடி அப்படி நான் வேண்டியிருந்ததில்லை, நான் அதுக்கு செலுத்துனதில்லை. ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, அதை நான் செய்கிறேன், அப்படி தான் நான் பழகி வந்திருக்கேன். அப்படி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த வசனம் முன்னாடி செலுத்துருவோம் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஏன்னா வசனம் இப்படி தானே சொல்லுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அப்போ முன்னாடியே பொருத்தனை செலுத்திட்டு நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஆடு தாங்க குட்டி போட்டிருந்தது, 2 குட்டி போட்டிருந்தது. அதில் ஒரு கிடா குட்டியை கையில் எடுத்துக்கிட்டு 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஆலயத்தில், ஆண்டவரே என் மனைவிக்கு அது ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலில் போனாலும் அங்கே என்ன பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ரத்தம் இருக்கணும். 5 பாயிண்ட் தான் ரத்தம் இருக்குது அவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ரத்த பாயிண்ட் ஏற்றணும். அந்த வயிற்றில் திராட்சை குளம் மாதிரி கட்டி இருக்குது, அதை விட்டிங்கன்னா கேன்சர் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் ஆண்டவர் டாக்டர் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் இந்த பொருத்தனையை எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி கையில் எடுத்து, இது உமக்கு பொருத்தனையாக செலுத்துகிறேன்ப்பா, எங்களால் முடிஞ்சது இதை தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிட்டோம். பாருங்கள், வேண்டி விட்டுட்டோம். ஆண்டவர்கிட்ட நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்து விட்டோம். அன்றைக்கி அதை என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டு அப்புறம் போயிட்டோம். அப்புறம் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம், அந்த பொருத்தனைகளை செலுத்திட்டோம். அது வளர்ந்தது. பிறகு அதை கர்த்தருக்கு அது நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னமே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி முடித்து 2 நாளுங்க, 2 நாள் தான் ஆச்சு. அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. எதுவுமே காரம்லாம் எதுவுமே சாப்பிட முடியாது, காரம் சாப்பிட மாட்டாங்க. காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி, அதன் பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே. அவங்க பழைய ஆகாரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனாலும் அதெல்லாம் ஒரு 2 3 வருஷம் எந்த ஒரு ஆகாரம் சாப்பிடல. 2 நாள் கழிச்சு பாருங்கள் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அதுலேருந்து இன்று வரையில் கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் பலமாக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக ஒரு விடுதலை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த வசனம் பாருங்கள், அந்த வசனம் படித்தோன்னே எனக்கு உடனே ஆண்டவர் பேசினாங்க. அந்த வசனத்தின்படி நான் செஞ்சேன். அந்த வசனத்தின்படி நான் செய்ததுனால
என் மனைவிக்கு விடுதலை, இன்றைக்கும் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த பொருத்தனை ஆண்டவர் அங்கீகரித்து கொண்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போது ஒரு வேண்டுதல்னா நம்ம முன்னமே என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அந்த பொருத்தனை நம்ம செலுத்தி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிற போது அவர் அற்புதமாக நமக்கு நன்மைகளை செய்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.